அசர் தொழுவதற்கு முன்னால் இந்த தொழுகையை நீங்கள் தொழுவதால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அழகிய செயல். திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே 429வது அரபு ஹதீஸ் வரிசையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். நெருக்கமான வானவர்கள், மோமின்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் சலாம் கூறுவதன் மூலம் அந்த 4 ரக்காத்துகளும் இரண்டாக பிரித்து தொழுவார்கள். ஆக நாம் அசருடைய இந்த 4 ரக்காத்தை இரண்டாக முன் சுன்னத்தை தொழுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு நெருக்கமான வானவர்களுக்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய மோமின்களுக்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் சலாம் கூறுவதற்காக இந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் இரண்டாக பிரித்தார்கள் என்றால் அத்தனை நபருக்கும் நாம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும்.